குரல் இருக்கும், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. இதுக்கு என்ன பொருள்? நீ எழுந்த உடனே போய் சாம்பிராணி ஏற்றுறது, விடிய காலையில் 5 மணிக்கு விளக்கு ஏற்றுறதுலாம் வேணாம். நேராக எழுந்துருக்கியா, உன் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வெளியில போய் நில்லு. மே மாசம் வெயில் அடிக்குது, தலையை அப்படியே நிமிர்ந்து பாரு, பெய் அப்படின்னா மழை பெய்ஞ்சிருக்கு. இதை சொல்லியிருப்பாரு வள்ளுவர். சொல்லி இருந்தா நம்ம வள்ளுவத்தை இத்தனை ஆண்டு காலமா வச்சிருக்கோமா? நான் யோசிச்சு பாக்குறேங்க. என்ன தெரியுமா பொருள் இருக்கு? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவான் பெய்யென பெய்யும் மழை. நீ கடவுளையே வணங்க வேண்டாம், உன்னுடைய கணவனை வணங்கினால் போதும், மழை பெய்யினா பெய்யும். பெய்யும் எப்ப தெரியுமா? வணங்கக்கூடிய கணவனாக அவன் இருந்தால், அவன் வணங்கினால் அந்த மழை பெய்யும். இருக்கிறானுங்க ஈக்குவல் ஆயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு இடுகாடு, ஒரு இடத்துல 2 பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமா இருக்குங்க. எது இருக்கோ அது அப்படியே கொடுத்துருவானே, கர்ண மகாராசப்பா, இவனுக்கு போய் இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னு அந்த கூட்டம் அழுது புலம்புதுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடல் எரியூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பையன் அங்க இல்லை, ஏன்னா அவன் எச்சகையில கூட காக்க விட மாட்டான். திடீர்னு பார்த்தா ஒரு மனுஷன் நடந்து வராருங்க அந்த பிணத்தை நோக்கி. வந்தவர் 2 கண்ணையும் தண்ணியா விடுது, தாடி வச்சிருக்காரு. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இந்த பக்கம் கூட்டத்துக்கு மேல கூட்டம், இந்த பக்கம் ஒரு மனுஷன், யாரு? கஞ்ச பிசினாருன்னு சொல்ற கஞ்சன், கடஞ்சடிச்ச கஞ்சன். அவனுடைய அந்த பிணம் உடல் எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் நின்று அழுது கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஓடி வந்து கேட்கிறாங்க, ஏங்க அவன் வாழற போதே யாருக்கும் எதுவும் கொடுக்கல, அவன் போய் அவன் செத்ததுக்கு போய் அழறீங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட போது உங்களுக்கு தெரியும் யார் அவரு? வள்ளுவர் தான். வள்ளுவர் சொன்னாராம், கண் கலங்கிட்டுனே, அதனால தான்ப்பா அழுகுறேன். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடமை வைத்திழக்கும் வன்கணவர். நீ கொடுக்கறதுனால உனக்கு ஒரு இன்பம் வருது இல்ல, அந்த இன்பம் தெரியாமையே செத்து போயிட்டானேடா, அதை நினைச்சுட்டாண்டா அழறேன்னு சொன்னாலும். நம்ம காப்பியங்கள்ல சொல்ற போது பெரிய மனுஷங்களை பாராட்டும் போது கொஞ்சம் நான் வறண்டுதான் போகும். வள்ளுவரையே பாராட்டிட்டு இருக்கிறேன்ல, பின்னாடி வரவா பொதுவா நம்ம காப்பியங்கள்னு எடுத்துக்கும் போது சிலப்பதிகாரத்தை நிறைய விதந்து சொல்லுவோம். ஆனா மணிமேகலையை அந்த அளவு நம்ம பார்ப்போமா அப்படின்னு தெரியாது. ஆனா நான் ஒரு உயராய்வுத்துறையினுடைய தலைவர், தமிழ் துறையினுடைய தலைவர், தமிழ் பசங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் அப்படின்ற காலகட்டத்தில் நான் மணிமேகலை நிறைய படிக்க வேண்டி வரும். அப்படி படிக்கிற போது நான் ரொம்ப 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 ஆச்சரியப்பட்ட செய்தி என்ன தெரியுங்களா? பொதுவாகவே ஒரு வீட்டில் ஒரு பிச்சைக்காரர் வந்து கேட்டால் கூட என்ன சொல்லுவார்? அம்மா, தாயே பிச்சை போடுமா, யாராவது சித்தப்பா பெரியப்பா பிச்சை போடுங்கன்னு கேட்டுருக்காங்களா? ஏன் அப்படின்னா பெண்கள் தான் அந்த தாய்மை மீதான பிச்சை போடுவாங்க. அந்த காலத்துலேருந்து மரபு, சில மரபு இருக்கு பாருங்க, நம்ம அதை எதை சொன்னாலும் மாற்ற முடியாது. ஆனால் மணிமேகலையில இந்த அக்ஷய பாத்திரம் என்று ஒரு பாத்திரத்தையே கதாபாத்திரமாக சீத்தலை சாதனா படைச்சிருப்பார். எவ்வளவு ஒரு பாருங்க, ஒரு பாத்திரம் உணவு கொடுத்து எல்லாருடைய பசியையும் போக்குதுன்னு ஒரு கதாபாத்திரமாக அதை படைச்சிருப்பார். அது யார்கிட்ட தெரியுமாங்க வந்தது? பெண் கிட்ட வரலங்க, ஆபுத்திரன் என்கிற ஒரு ஆண் கிட்ட தான் வருது. எப்படி அந்த ஆண் கிட்ட அந்த பாத்திரம் வந்தது தெரியுங்களா? அவன் ஒன்றும் கிடையாதுங்க, அவன் மதுரையில இருக்கிறான். அவன் தினம் என்ன பண்ணுவான்னா போய் பிச்சை எடுப்பான். பிச்சை எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை அவன் சாப்பிட மாட்டான், இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவன் படுத்துப்பாங்க. இதான் அவனுடைய வேலையாகவே இருந்திருக்கு. ஒரு நாள் இரவு நடுநீசி நேரம், நல்ல மழை, ஒரு பெரும் கூட்டம் மதுரைக்குள்ள வந்துருச்சு. பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கோவில் கோபுரங்கள்லாம் உயரமா இருக்கும். ஏன் இருக்குதுன்னா நாடோடி வாழ்க்கை, எங்கிருந்தோ வருகிறவர்கள் தூரத்துல இருந்து மேல பாக்குறாங்க, கோபுரம் தெரியுது, கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க, இங்க மக்கள் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஊரை நோக்கி வந்தா ஏதாவது கிடைக்கும்னு வருவாங்க. அப்படி வராங்க. வந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சிந்தாதேவி கோவில்ல வந்து இவன் படுத்திருக்கிறான் வெளியில. குழந்தையும் குட்டியுமா வந்து நிக்கிறவங்க என்ன பண்றாங்க, பசியால அப்படியே கத்துறாங்க, மழை பெய்து, என்ன பண்றதே தெரியல அவனுக்கு. உடனே அவன் அந்த சிந்தாதேவி கிட்ட போய் உருகி வேண்டி அழுகுறாங்க. அப்பதான் அந்த அமுதசுரபிங்கிற பாத்திரத்தை சிந்தாதேவி யாரிடம் முதலில் கொடுத்தாள் என்று சொன்னால் ஒரு ஆண் கிட்ட கொடுக்குறான்.
அவன் எல்லாருக்கும் கொடுக்குறான். எப்படி தெரியுமா தர்மம் கொடுக்கணும்? நம்ம கிட்ட கிழிஞ்சி போன துணியை எடுத்துட்டு போய் வேலைக்காரங்களுக்கு கொடுக்க கூடாதாங்க. நல்ல பொருட்களைத்தான் தானமாக கொடுக்க வேண்டும். யாருக்கு எப்படி கொடுக்கணுங்கிற விஷயத்த மணிமேகலை ரொம்ப அழகா சொல்லும். அவன் இப்ப நம்ம கிட்ட ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்ப நான்லாம் காலையில எழுந்து எங்க வீட்டை வந்து பாருங்க, அந்த அடுப்படியில எங்க வீட்டுக்காரோட பயந்து வேலை செய்வாரு. அப்ப கூட நான் செய்ய மாட்டேனான்னு கேட்கல, நானும் அப்பப்ப வேலை செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு போர்க்களமா இருக்கும் வேலைக்கு போகணும் சமையலர். இப்படி ஒரு பாத்திரம் வந்தா என்ன பண்ணுவான்? அழகாக அதை எடுத்து வச்சுட்டு அதில் குழம்பு ஒரு டப்பால எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு போயிடுவோம். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த நிறைய கடைகள் இருக்கக்கூடிய ஒரு அங்காடி தெருவில் வந்து நின்றுக்கிட்டு யாருக்கெல்லாம் பிச்சை கொடுக்கணும் சீத்தலை சாத்தனார் பதிவு செய்கிறார். காணார், கேளார், கால் முடப்பட்டோர், பிணி நடுக்குட்டோர், பேணுநரிலோர், யாரே ஆர்பன்ஸ், யாருமே பார்க்காதவங்க, இவர்கள் எல்லாம் யாவரும் வருக என்று இசைத்துடன் ஊட்டி. அந்த பிச்சைக்கார தாத்தா வருவார்ல, அவர் வந்திருக்கார், அந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு, போடி அந்த சோத்தை கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. யாவரும் வருக என்று இசைத்துடன் ஊட்டி, அதுக்கு அடுத்த வரிதான் எப்படி நீ தர்மத்தை செய்யணும்னு சொல்றாரு. இசைத்துடன் ஊட்டி உண்டு உழி அவங்கெல்லாம் சாப்பிட்டதை பார்த்து மிச்சத்தை சாப்பிட்டாங்க. இதுபடித்தான் தர்மம் பண்ண வேண்டும்னு சொல்றாரு. இது ஒரு சந்தோஷம். எங்க இந்த சந்தோஷத்தை ஈத்துவக்கம் இன்பம் அறியார்கள் தாமுடமை வைத்திழக்கும் மண்கணவன் வள்ளுவர் பதிவு செய்யறார் தெரியுமா? எல்லாரும் இப்ப சாப்பிட்டுறாங்க. நம்ம எதுக்கு கோயிலுக்கு போறோம்? குறை இருந்தா கோயிலுக்கு போவோம். நமக்கு பிரச்சனை இல்லைன்னா கோயில அர்ச்சனையே இல்லை, அப்படித்தானே? யாருக்கும் பிரச்சனை இல்லையா, கோவிலுக்கு வரவே இல்லையா. இப்ப என்ன பண்றான் இந்திரன்? என்னடா இது, ஒருத்தர் கூட வரலையேன்னு சொல்லி பார்த்தா பசி இல்லாம மக்கள் இருக்காங்க. இதுக்கு யார் காரணம்? நேரம் போறோம். டேய், நீ என் கூட உன்னை நான் தேவலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன், நீ இந்த மாதிரிலாம் இங்க வச்சுக்கிட்டுலாம் இருக்காத, வா போலாம். தேவலோகத்துல வந்தா என்ன கிடைக்கும்? பசியே இருக்காது, உனக்கு வயசே ஆகாது. நமக்கு எல்லாம் அப்படிதானே. நம்ம அவர் கடவுள் என்ன பண்ணுவாரு? டே உனக்கு வயசாயிடுச்சுலான்னு வெள்ள முடியாது போவார். நம்ம கோத்ரேஜ் அடிச்சு அவருக்கே திருப்பி அனுப்பிச்சுடுவோம், அந்த வெள்ள முடிய மறைச்சி அப்படிலாம் பண்ணுவோம்ல. டேய் அங்க வந்தா உனக்கு வயசாகாது, பசி எடுக்காது. அப்ப அவன் சொல்றான், இதெல்லாமா ஒரு சந்தோஷம். என்னுடைய சந்தோஷம் எப்படி தெரியுமா? வருந்தி வருவோர் அரும்பசி களைந்து திருந்து முகம் காட்டும் தெய்வ கடிகாம். பசியோட ஒரு முகம் இருக்கும்ல, அவங்க கிட்ட ஒரு வாய் சோத்தை ஊட்டி பார்த்தோன்னே ஒரு முகம் மாறுது பாருங்க அந்த குழந்தைக்கு. வருந்தி வருவோர் அரும்பசி களைந்து திருந்து முகம் காட்டும் தெய்வ கடிங்கே என்கிட்ட இருக்குடா, நீ என்னடா என்ன இந்திரலோகத்துக்கு கூட்டு போறதுன்னு சொல்லுவானா. இதைத்தான் அவர் சொல்றார், ஈத்துவக்கும் இன்பம் கொடுக்கிற போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்ல, அது தெரியாமலே இவன் செத்து போயிட்டான்டா. அதுக்காகத்தாண்டா அவர் எப்படி இப்படி சொல்ல முடியுமாங்க? ஒரு கொடுக்குற விஷயத்தை இப்படி சொல்ல முடியுமா? நம்மளாம் ஏன் அறிவுன்னு நினைக்கிறோம்? சயின்டிஸ்ட் ஆயிடலாம், நான் என்ன மாதிரி ஹெச்ஓடி ஆயிடலாம், நல்ல இன்ஜினியர் ஆகி நல்லா சம்பாதிக்கலாம். அறிவு எதுக்கு? வள்ளுவர் சொல்றார். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எல்லாரும் பேராசிரியர்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்குலாம் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. இப்போ நீங்கள் இங்கே 50 பேர் உட்கார்ந்துருக்கீங்க, நிச்சயமாக நீங்கள் என் பேச்சை கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் வகுப்பறையில் அப்படி நம்பவே மாட்டேன். எல்லாம் ஃபிசிக்கலி அப்பியர். அறிவு எதுக்கு தெரியுமாவா? நம்ம இங்கே இருக்கலாம், ஆனால் நம்ம எங்கே வேணா போய் சுற்றலாம். எப்படி சுற்றலாம்? மனசளவில் சுற்றலாம். ஆனால் இந்த அறிவு எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரு கெட்ட விஷயத்துல உன்னை திருப்பாம. ஒரு சாமியார் என்ன பண்ணியிருக்காரு, காட்டுல போய் தவம் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. வழியில ஒருத்தர் நிறுத்திருக்காங்க, எப்போ பாரு என்ன தவம் பண்ணுறதுனா காட்டுக்கு போயிடுறீங்க, ஏன் இங்கே பண்ணக்கூடாதா? இந்த ஸ்கூலில் கூட தான் ஒரு ரூம் திறக்காம இருக்காங்க, போய் உட்காரு. நான் நாட்டில் தவம் பண்ணவே மாட்டேன். ஏன்? காட்டிலையாவது இதான் சிங்கம், இதான் புலி, இதான் நரின்னு தெரியுது, நாட்டில் ஒரு பையனையும் கண்டுபிடிக்க முடியுதுடா, அதனால நான் காட்டுக்கே போகிறேன்னு நானும் போய் உட்காந்துட்டாரு. ஒரு நல்ல ஒரு சஃபஸ்டிகேட்டடாக சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அப்போ தானே புத்து வளரும், சுற்றி வளர்ந்தா தானே ஒரு பேர் தவம். அப்படி உட்காந்துட்டார். உட்கார்ந்தவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ஆச்சுங்க, நல்லா கண்ணெல்லாம் மூடிட்டு பார்த்தா சல்லு 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 ஒரு சத்தம். அப்போ அவர் கண்ணெல்லாம் ஒரு திறந்துருக்காரு. பார்த்தா நேரில் ஒரு பொண்ணு நல்லா ஒரு கொலுசு போட்டுக்கிட்டு நல்லா நிறைய மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிட்டு நடந்து வருது. அப்படியே பார்த்தா தப்பு தப்பு நம்ம எதுக்கு வந்துட்டோம், தவம் புரிய வந்துட்டோம், அதனால் கண்ணை மூடிக்கணும், நாளையிலேருந்து கண்ணை திறக்கக்கூடாது. இப்போ கண்ணை மூடிக்கிட்டார். மறுநாள் கொலுசு சத்தம் கேட்குது. ஐயோ என்னடா இருந்து இப்போ காதை மூடிக்கும் அப்படின்னு 2வது நாள் காதை மூடிக்கிட்டான். 3வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மல்லிகைப்பூ வச்சுன்னு மூக்கில் வாசனை வருவான். கண்ணையும் மூடிக்கிட்டாரு, காதையும் இருக்கும், ஆனால் மூக்கு வாசனை என்ன ஆச்சு, அதனால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ மூக்கையும் நல்ல ஏன்னா
தவம்னா அப்படித்தான்டா. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றில் எழுமையும் ஏமாப்புடைத்தில் ஐம்புலன்களை அடக்கு அப்படின்னு எல்லாத்தையும். இப்போ 4வது நாளுங்க கண்ணுல தெரிய மாட்டா, காதுல கொலுசு சத்தம் கேட்காது, மூக்குல மல்லிகை வாசம் வராது, அப்படியே உட்கார்ந்துருக்காரு. மனசு நினைச்சுதான் அந்த பொண்ணு நேரம் போயிருப்பாளா வந்திருப்பாளா. அதான் அவர் சொல்றாரு, சென்ற இடத்தால் செலவிடாது தீதொரி நன்றிப்பால் உயிர்ப்பது அறிவு. அறிவு எதுக்குடா? எந்த பக்கமும் சுத்தம். இன்னொன்னு சொல்றாரு, அறிவு எதுக்கு இருக்கணும்? நம்ம ஏன் பெரிய பெரிய சான்றோர்களை எல்லாம் போறாருங்க எல்லாரும் சொல்றாங்க, ஏதோ ஒரு குரங்கு அடிபட்டு இருந்தா பார்க்கலாம். இப்ப நீங்க சென்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் மனுஷங்க அடிபட்டு இருந்தாலே செல்ஃபி தான் எடுக்கணும், உடனே ஒரு ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறதை தவிர கொண்டு போய் சேர்க்கணும்லாம் கிடையாது. ஆனால் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்றாருல ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட என்னன்னா அறிவினான் ஆகுவதுண்டோ. இந்த அறிவு எதுக்கு வச்சிருக்கீங்க? அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. சரி, எல்லாத்தையுமே நம்பிடலாமா? எப்பொருள் யார் யார் வாய். அந்த யார் யார் யாரு? வாரியார் சொன்னாலும் கேட்காதீங்க, பெரியார் சொன்னாலும் கேட்காதீங்க. அதான் அந்த 2 யார் போட்டிருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அது கேள்வியே கிடையாது. நீ போனால் வகுப்பறையில சுத்தமா. ஏன்னா இன்னும் இந்த அம்மா ஒரு மணி நேரம் பாடம் நடத்துச்சுன்னா என்ன பண்றது? அந்த பயத்துல அதான் சொல்ல, ஒண்ணு புரியும், நல்லா புரிஞ்சிருக்கணும் கேள்வி கேட்காம இருக்கு, இன்னொன்னு சுத்தமா புரிஞ்சிருக்க கூடாது. அதுக்கும் அவர் புரியாத மாதிரியே உட்கார்ந்துருப்பான். ஏன்னா இப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையில நம்ம ஆட்கொண்டு என்ன அவருடைய ஒவ்வொரு செய்தியும் அவர் சொல்றாருல போற்றிக்கிட்டே இருக்கலாங்க. என்ன மாதிரியான செய்தி பாருங்க. ஒண்ணுல ஒரு பாட்டி அம்மா ஒண்ணு என்ன பண்ணிருக்கு, 75 வயசுங்க பாருங்க. இங்க உண்மையிலேயே இது ஒரு இரவு நேர பல்கலைக்கழகமா தான் இந்த வகுப்பறை எனக்கு தெரியும். பகல்ல அது ஒரு பள்ளிக்கூடமா இருந்தாலும் இங்க இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரல்லாம் தெரியாதனோ, என்னமோ இந்த சின்ன குழந்தை பேசுதே அப்படியே வயசை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு உட்காந்து கேட்குறேங்க. என்ன ஒரு 75 வயசுங்க அந்த அம்மாவுக்கு. நல்லா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. எல்லாரும் நிருபர்கள்லாம் போய் கேட்குறாங்க அவங்ககிட்ட, அம்மா நீங்க இவ்வளோ ஆரோக்கியமா இருக்கீங்களே, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருக்கா? ஏன்? எனக்கு அதெல்லாம் ஆகும். 3 மாசம் 4 மாசம் ஆச்சுன்னா தலை வலிக்கும், ஜுரம் வரும், வயிறு வலிக்கும். ஹாஸ்பிட்டலுக்குலாம் போவீங்களா? எனக்கு ஜுரம் வந்தாலும் சரி, வயிறு வலி வந்தாலும் சரி, தலைவலி உடனே மருத்துவரை போய் பார்த்துருவாங்க. இந்த இவங்களை மாதிரிலாம் நம்ம சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் வாங்குவோம், காலையில் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி ஆமாம், மருத்துவரை பார்த்துட்டு உடனே நம்மளாம் பாருங்களேன், எல்லாருக்கும் இருக்கிற சைக்காலஜி தான். அவர் ஆன்டிபயோட்டிக்கு 3 நாளைக்கு எழுதி கொடுப்பாரு, நம்ம போய் 1 நாளைக்கு இருந்தால் போதுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வந்துடுவோம். அப்படிலாம் நான் வாங்க மாட்டேங்க. 1 வாரத்துக்கு எழுதி கொடுத்தாலும் 1 வாரத்துக்கு அந்த மாத்திரை வாங்கி வருவாங்க. வாங்கி வந்து கரெக்டாக போட்டுருவீங்களாம்மா நீங்கள்? அந்த அம்மா உள்ளேருந்து ஒரு மூட்டை எடுத்து வந்துச்சான். இந்த மூட்டையை போட்டுச்சா ஃபுல்லாக மருந்தான். கேட்டால் இதை 1 நாள் கூட நான் சாப்பிட்டதே இல்லைடா, அதான் நல்லா இருக்கேன்னு இருக்கு. வள்ளுவர் சொல்றாரு, இந்த மருந்தெல்லாம் வேணாம். எப்படி? அதை நான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு எல்லா பொருளும் தெரியும் தானே. மருந்தென வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. ஏதா கொடுங்க வீட்டில் நல்லவம்மா இருக்கு. சரவண பவன் சாம்பார் மாதிரி இல்லையேம்மா. ஏன்னா 8 மணிக்கு டிஃபனு, 11 மணிக்கு லஞ்சு, சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸு, 7 மணிக்கு ஏதோ ஒரு டின்னரு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பால். இப்படி கொடுத்தா எப்படி அதுங்க சாப்பிடும்? சொல்றாரு பாருங்க, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு. எப்போ நீ சாப்பிட்டது முழுசா ஜீரணமாகணும். நல்லா கப கப கபன்னு பசி எடுத்தாலும் ரசம் சாதமும் அங்கே பிரியாணி மாதிரி தெரியும். இல்லைன்னா பிரியாணியே செஞ்சு போடாமல் தக்காளி சாதம் மட்டும் சாப்பிடுவாங்க. அப்படிதானே? அருந்தியது அது முழுசா போன பின்னாடி போற்றி சாப்பிடணுங்க அந்த சாப்பாட்டை. அதுதான் விரும்பி சாப்பிடணும். விரும்பி சாப்பிட்டாதான் உமிழ்நீரோட போய் என்ன பண்ணும், அதை கலக்கும். உமிழ்நீரோட கலக்குந்தாதான் அந்த சாப்பாடு நீ என்னதான் அதாவது ரிச் ஃபுட்டுன்ற பாருங்க. இப்போ நட்ஸுங்கிறான், அதெல்லாம் நமக்குலாம் ஒன்றுமே கொடுத்தது இல்லைங்க. எப்பயாவது பாயாசத்தில் ஒன்று கிடக்கும். அதுவும் இந்த இப்போதோ இந்த அமாவாசைக்கு, ஆடி அமாவாசை, தை அமாவாசைக்கு படைச்சா எங்கள் வீட்டில் அதுவும் 4 பேருக்குமே அந்த ஒரே ஒரு முடி பருப்பை பார்த்துட்டே இருக்கும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நட்ஸுக்கிட்ட ஒரு செல்ஃப் வச்சுருக்குறாங்க. அதுங்க என்ன பண்ணுதுங்க, பாதி சாப்பிடுதுங்க. அப்படி கொடுத்தா எப்படிங்க பசிக்கும் பசங்களுக்கு? அப்போ என்ன வருது? உடனே வியாதி, எக்கச்சக்க வியாதி. அதான் சொல்றாரு பாருங்க, எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா மாதிரி உலகத்தில் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. என்ன பண்ணாலும் அம்மா மன்னிச்சிருவான். உன் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, எத்தனை குற்றங்கள் செய்தாலும் உன்னை மன்னிக்கின்ற நீதிமன்றம். அதெல்லாம் வள்ளுவர் சொல்லலைங்க. ஒரு அம்மா
நல்ல வசதியானவங்க, தினமும் கோயிலுக்கு போவாங்க. 2 பிள்ளைங்க அவங்களுக்கு. ஒரு பையன், சின்ன பையன் வீட்டில் அவங்க தங்கி இருக்கிறாங்க. நல்ல அவன் வசதியானவன். அவங்க தினமும் போகிற கோயிலில் பெரிய பையன் பிச்சை எடுத்துட்டு இருக்கும். அந்த அம்மா தினம் அந்த கோயிலுக்கு தான் போவாங்க. அந்த அம்மா வராங்கன்னு தெரிஞ்ச அந்த பையன் இருப்பான். அந்த அம்மா தினம் அந்த பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் காசு போடுவாங்க. ஆனால் அவனுக்கு மட்டும் போட மாட்டாங்க. இதை ஒருத்தர் பார்த்துட்டாரு. என்னம்மா நீங்கள் உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அதுன்னு எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நீங்க பசித்த முகம் பார்த்து பழகும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது, இருக்கும் பிழிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது நெய்மை, அது நேர்மை, தூய்மை, வாய்மை, அதுதான் தாய்மை எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க. உங்க பையன் பிச்சை எடுக்கிறான், அவனுக்கு நீங்க அதை கொடுக்காம போட்டீங்களேன்னா அதுக்கு வள்ளுவர் ஒரு குரல் சொல்றாரு பாருங்க. இந்த வறுமை இருக்குல்ல, அது எப்படி ஒன்றா வரலாமா? வள்ளுவர் போய் அந்த அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் பையன் பெரிய இப்படி இருக்கிறான், நீங்கள் பாட்டு மனசு ஏங்க அவனுக்கு எப்படி பிச்சைக்காரன் ஆகணும், எப்படி பிச்சைக்காரன் ஆகணும்? ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணி பிச்சைக்காரன் ஆயிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்க. இல்லாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நான் சந்தோஷப்பட்டேன், அதனால் அவன் போயிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு 50 பேருக்கு கடிப்பு கொடுத்தான், அதனால் அவனுக்கு சொத்து போயிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவனுக்கு எப்படி தெரியுமா போச்சு? மது, மாது, சூது இது போன்ற கெட்ட விஷயங்களால அவன் பிச்சை எடுக்கிறான். அவனை போய் நான் திரும்பி பார்ப்பனான்னு அந்த அம்மா கேட்டாலாம். அதை அழகா பதிவு பண்றா பாருங்க. அறம் சாரா நல் இப்படி ஒருத்தனால அறிவுரை சொல்ல முடியுமாங்க? என்ன மாதிரியான அறிவு? நீங்க சாதாரண விஷயமா தான் இருக்கும். நான் எப்பவுமே வள்ளுவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் கேள்வி கேட்பான், வாத்தியார் மாதிரி தான். நம்ம என்னைக்காவது வகுப்பறையில கேள்வி கேட்டு பதிவு வந்துருக்குது, நாங்களே கேள்வி கேட்போம், நாங்களே பதில் சொல்லுவோம். ஏன் அவங்களோட பகை நமக்கு? இந்த அம்மா எப்போ பாரு கேள்வி கேட்குதுன்னு வெளியில் வச்சு செஞ்சுட்டானா என்ன பண்ணுறது? அது நாங்களே கேள்வி கேட்போம், நாங்களே. வள்ளுவன் சொல்கிறான், அவன் ஒவ்வொரு குறளுக்கும் எத்தனை நாள் எடுத்துருப்பாலும் தெரியல. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், 7 சொற்கள் தான். அந்த 7 சொற்களுமே எப்பவுமே சுருக்கி அண்ணா கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா நீங்கள் ஒரு 3 மணி நேரம் பேசணும் அப்படின்னா எவ்வளோ நாள் எடுத்து ஒரு 3 மணி நேரம் பேசணும் அப்படின்னா எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. 3 மணி நேரம் பேசணும்னா ஒரு 4-5 நாள் ஆகும். சரி, ஒரு 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னா ஒரு வாரம் எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் பேசணும்னா எப்படியுமே 10 நாளாவது 15 நாளாவது ஆகணும். ஏன்னா ஒரு விஷயத்தை கிறிஸ்பா பேசுற பெண்ணும் திண்மை உண்டாக பெறும். அவர் சொல்லுவார், என்ன கற்புனா என்ன? சொல் திறம்பாமைங்கிறார் ஒருத்தர். கற்புனா என்ன? இருவருக்கும் பொதுவில் வைப்போன்றார் பின்னாடி வந்தவர். என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்கல்ல ஒழுக்கம், ஒழுக்கம்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒழுக்கத்தை கற்புன்னு நான் வைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு அது உலகில் பிறந்த அத்தனை உயிர்களுக்கும் ஒழுக்கம் தேவை, கற்பு தேவை, முடிஞ்சிருச்சு. அவன் காலகட்டங்க அது. ஊழின் பெருவழி ஆளுல சூழினும் தான் வந்துருன்றான். முயற்சி திருவினையாக்கம் தெய்வத்தால் ஆகாதுன்னு அவன் தான் சொல்றான். அது அவனுடைய சூழல். அதனாலதான் அந்த காலத்துல விதி அதிகமா இருந்திருக்கு. இது நம்ம பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. ஒன்றும் இல்லை, நம்ம என்ன எல்லாருமே கேட்டு பாருங்க, ஹலோ நீங்க செத்துடுறீங்களா? கிளம்பி வரங்க, ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு வரேன் சொல்லுவோமா யாராவது உலகத்துல? அதுலதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எவனுமே உயிரை விடுறதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். அதனாலதான் நமக்கு டிஓபி தெரியும், டிஓடி தெரியாது. தெரிஞ்சதுன்னா ஒன்றும் அங்கே வேலைக்கு ஆகாது. சோறு விற்காது, பர்ஃப்யூம் விற்காது, எந்த புடவையும் விற்காது, எல்லாம் அவ்வளோதான் இல்லையா? அவன் சொல்றான், நான் சொன்னல ஈட்டு ஒக்கு பின்பம், அதிலே சொல்றான், ஒரு மனுஷனுக்கு சாகிறதுன்றது பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனா அவனே ஒரு நேரம் செத்து போலான்னு நினைப்பான். அவன் மனுஷன். நிறைய பேர் இருந்தாங்க, மனுஷனா இருக்கிறவனுக்கு தான் இந்த குரல் பொறுப்பு. சாதலின் இன்னாதது இல்லை. சாகிறது மாதிரி கொடுமையான ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாது. அதுவே இனிமையாக்குமா. இனிததுவும் என்ன ஒரு கீழே, சாதலின் இன்னாதது இல்லை, இனிததுவும் அதையே இனிமையாக்குமா. எதுடான்னு கேட்டா, ஒருத்தர் என்கிட்ட வந்து கொடுக்கும் பொழுது கேட்கும் பொழுது என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற ஒரு நிலை வருது பாருங்க. ஈதல் ஏயா கடை. கும்மணவல்லலை பத்தி பேசுற போது சொல்லுவோம்ல, ஐயோ எனக்கு இப்போ வந்து கேட்குறீங்களே. கர்ணனை வந்து பேசுவா, பாவி நான் சாகுற போது வந்து கேட்குறியே, என்கிட்ட இருப்பதை கேட்டு பெற்றுக்கொண்டு பத்திரி துடிக்கிறான் பாருங்க. அதுதான் வள்ளுவன் சொல்லிக்கிறான், சாதலின் இன்னாதது இல்லை
இனிததுவும் ஈதல் இயையா கடைங்கிறான். அப்ப எப்படி பாருங்க, ஒவ்வொரு செய்தியையும் இப்படி சுடுக்கணும். நீங்க பாருங்களேன், ஈதல் இசைப்பட வாழ்தல் என்ன ஒரு சொல்லாட்சிங்க. புகழ்லாம் எப்படி வரும்? நீங்க தோன்றின் புகழோட தோன்றுக. பிறக்கிற போதே எல்லாரும் புகழோட பிறந்துருவோமா? அந்த புகழை எங்க கொண்டு சேர்க்கிறான் பாருங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல், இதுதான்டா நீ உயிருக்கு கொடுக்குற சம்பளம்ங்கிறான். சொல்ல முடியுமா யாராலையும்? உயிருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் இதுவான். நீ உடலுக்கு என்ன கொடுக்குற? நான் சொல்ற மாதிரி பவுடர் அடிச்சுக்கிறோம், ஃபேர் லவ்லி போட்டுக்கிறோம், ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறோம், எல்லாம் உடலுக்கு கொடுத்துக்கிறோம். உயிருக்கு என்ன கொடுக்க போறேன்? இந்த உயிர் ஒன்று தானே. நான் விமலான்னா அந்த உயிர் இருந்தாதான், இல்லைன்னா பாடி எடுத்தாச்சா? அதுதான் சொல்றான் பாருங்க. உலகத்துல அதிசயம் எதுடா? பூக்கள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயமா? வண்டுகள் பூவுக்குள் ஒளி, இந்த பாட்டு தான், ஜீன்ஸ் பட பாட்டு தான். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், பட்டாம்பூச்சியில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் அதிசயம், நீதான் அதிசயம்னு சொல்லி ஐஸ்வர்யா ராய சொல்லுவாரு. ஆனா வள்ளுவன் ஒரு அதிசயத்தை வைக்கிறாங்க. அப்படியே அதிசயிச்சு போறோம், பெருமைப்படுறான். எங்க தெரியுமா தத்துவம் வரும்? நமக்கு சொல்லுங்க, நீங்க எங்க நம்ம தத்துவமா பேசுவோம்? இழந்த பிறகு இல்ல, சுடுகாட்டுல தான் தத்துவத்தை பேசுவோம். நேத்து பார்த்தையா, நல்லா தான் போயிட்டு இருந்தாருப்பா, அநியாயம் சொல்லிட்டாங்க பாரு குரல். இவங்களை முதல்ல இங்க இருந்து அப்புறப்படுத்த வேண்டுமா கேட்டுக்கொள்ள. நேத்து பார்த்தையா, அநியாயம். ராத்திரி நல்லா தான் படுத்திருக்காரு அவங்க பையன், காலையில எழுந்திருக்கல. இந்த பாரு என்னது ஒண்ணுது, எவ்வளோ பிரச்சனை சொல்லுவாருங்க. வெளியில வருவாரு, அவர் காரை ஒட்டினா மாதிரி அவன் டூ வீலர் நிறுத்திடுவான். எவன்டாது? அறிவு இல்லை, கண்ணு தெரியல, லட்சக்கணக்கில் போட்ட கார் மேல உன் டப்பா டூ வீலர் ஏற்றிருக்க, அறிவு இல்லை. எங்க சொன்னாரு உள்ள? இதுல நீன்னா நமக்கு என்ன இருக்கு, இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு எங்க பேசினாரு? கேட்டு உள்ள பேசினாரு. இப்போ அவுட் ஆஃப் த கேட்டு அதான் சொல்றாரு, உலகத்துல எதிரிவாடா அதிசயம். நீ நினைக்கிற மாதிரி 7 அதிசயம் அதெல்லாம் கிடையாது. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தி உலகு நிலையாமையை இதை விட எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால இந்த இதுதான் பெருமை. அதை விட்டுட்டு நான் 1000 கோடி சொத்து வச்சிருக்கிறேன், நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன், இவ்வளோ 24 டிகிரி வச்சிருக்கிறேன்னா சொல்லாத. அதெல்லாம் ஒரு பெருமையும் கிடையாது. ஒரே ஒரு கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. உண்மைதானேங்க இது? இதுதான் நிலையாமைய இவ்வளோ அது லைட்டா ஊசி குத்துற மாதிரி சொல்ல முடியுமா? அதுதான் வள்ளுவம் செய்யக்கூடிய அதனால தான் நம்ம சொல்றோம், நம்ம இவ்வளோ பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எதுக்கு அடுத்து? பைபிளுக்கு அடுத்து. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உலகமே பேசுகிற இருக்கிற ஒரு மதம் கிறிஸ்தவ மதம். ஆனா தமிழ் என்ன? 7 கண்டம், 7 கண்டத்துல ஏசியா கண்டம், ஏசியா கண்டத்துல பல நாடுகள்ல இந்தியா ஒரு நாடு, இந்தியாவில் பல மாநிலங்கள். அதுல ஒரு மூலையில இந்த மொழி கொள்கையை உள்ள கொண்டு வரலாமா, அந்த மொழி கொள்கையை உள்ள கொண்டு வரலாமான்னு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழி. இதுல எழுதப்பட்ட ஒரு நூல் இன்று உலகெங்கும் பேசப்படுகிறது என்று சொன்னால் விஷயம் எல்லாமே அங்க இருக்கு. எவ்வளவு செய்தி நான் ஒரு பாயிண்ட் பார்த்துக்கிறேன், சரியா? அதனால இப்படி பார்க்கும்பொழுது நீங்க ஒன்றும் நினைக்கக்கூடாது. ஏன்னா எதையாவது விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாயிடும். உண்மையிலே எனக்கும் கண்ணாடி போட தெரியல, கண்ணாடி எடுத்துட்டு வரல. இல்லை அது வந்துடும். இல்லை வேண்டாம், கண்டுபிடிச்சிட்டேன். இல்லை, எந்த குரலை பேசணும் எந்த குரலை பேசாம தெரியணும்ல. இந்த சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டுகள். அந்த 2 பசங்க எழுதுங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி வந்து பேசணும், சரியா? குரலை ஒப்பிக்கொண்டு மட்டும் இல்லாம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து நின்று பேசணும். உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க அவங்களுக்கு. ஏன்னா அந்த பையன் சொன்ன யார் கூட்டிட்டு வந்தது? நல்லா சரியா? இந்த அம்மாவுக்கு தான் நேரம் கிடையாது. இந்த அம்மாக்களுக்கும் அவங்க பாருங்க எவ்வளோ, அவங்களுக்கு தான் கைத்தட்டல் கொடுக்கணும். எல்லாம் விட்டு, ஏன்னா அவன் சொன்ன குரலை தான் இப்ப சொல்ல போறேன். அதாவது வருங்காலத்துல எப்படி இருக்கும், அதனால உலக பொது
பொதுமறைன்னு இதை சொல்கிறோம். இந்த காலத்துக்கும் பொருந்தும். இன்னும் 5000 காலம் கடந்து ஏதோ ஒரு விமலா வந்து கூட இதை பேசிட்டு இருப்பான். அப்பவும் பொருந்தும் இது. 2 பேர் ஒரு கண்ணு தெரியாதவர் பஸ் ஸ்டாப்ல நிற்கிறார். நீங்க குரலை சொன்னீங்கன்னா உங்களை வெளில அனுப்பிச்சிடலாம். இன்ஸ்பெக்டரே வெளியேற்று. ஒரு பஸ் ஸ்டாப்புங்க, அதுல ஒரு கண்ணு தெரியாதவர் நின்றுட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு குரல் கேட்குது, அம்மா நானே வடபழனிக்கு போனோம், இந்த 17B பஸ் வந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ன உடனே குரல் கேட்குது. அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அதே குரல், அம்மா 17B பஸ்ஸு போயிடுச்சா அப்படின்னு. இல்லைப்பா இன்னும் வரல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே குரலுங்க, ஏம்மா 17B பஸ்ஸு போயிடுச்சா. இப்போ இந்த கண்ணு தெரியாதவர் அப்படியே தடவிட்டு கேட்குறாரு, ஏங்க 17B பஸ் வந்துருச்சான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு கண்ணு தெரியாதா. இல்லைங்க எனக்கு படிக்க தெரியாது. அதுதான் சொல்றாரு பாருங்க, கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். எந்த காலத்துல எப்படி எல்லாம் அந்த ஒரு விஷயத்த ஏங்க கல்வின்னு ஒண்ணு சொல்லிட்டாருங்க, ஏன் கேள்வின்னு ஒண்ணு சொல்லணும். ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை கற்றினாயினும் கேட்க அஃதொருவன் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. இப்பெல்லாம் நீங்க பாருங்க, என்னது மாதா பிதா கூகுள் தெய்வம் பசங்க சொல்றது, குரு தெய்வம்லாம் இல்லை. நான் தான் சொன்னேன், கூகுள் எல்லாத்தையுமே உண்மையா சொல்றாதுமா. அதுவும் இல்லாமல் உட்கார்ந்து கேட்குறோம்ல, அதாவது ஸ்லம்டாக் மில்லியனர்ஸ்னு ஒரு படம் வந்ததுங்க. அதில் தான் நம்மளுடைய ஏஆர் ரகுமான் 2 அவார்டை தூக்கி வச்சுக்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படி சொன்னால் தான் தெரியும். அதில் தான் வாங்கினார். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குரலை நல்லா அப்ளை பண்ணியிருப்பாங்க. கட்சியில் நாயினும் கேட்க அஃதொருவன் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. எத்தனை பேர் அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த திரைப்படம் வந்து தான் ஒன்று நீங்களும் வெள்ளலாம் 1 கோடிலாம் நடத்துனாங்க இல்லையா, அதை ஹிந்தியில் நடத்துகிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் அது. அதில் ஒரு பையன் தொடர்ந்து அப்படியே வந்து 1 கோடி ரூபாய் வெற்றி பெறான். அவன் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். அவன் யாருன்னா ஒரு குப்பை அள்ளுகிற ஒரு துப்புரவு தொழிலாளி அந்த பையன். இந்த கேள்வியெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு கேள்வி கேட்கிற போதுமே அவனை சுற்றி யாரோ ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க, அவன் அவன் காதில் விழுந்திருக்கும். அந்த பதிலை அதுலேருந்து எடுத்து அவன் சொல்லி எவ்வளோ வெல்லுவான், 1 கோடி ரூபாய் அவன் வெல்லுவான். இது சாதாரணமாக இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு அந்த ஏன்னா ஹிந்தியில் கற்றிகள் நாயிலும் கேட்க அஃதொருவன் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணையெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நான் அந்த படத்தை பார்க்குற போது அதை நான் வகுப்பறையில் சொல்லுவேன். அப்போ ஒரு செய்தி நாம் படிக்கிறத காட்டிலும் கேட்கறது. அதனால தான் சொல்லுவோம் பாருங்க, 5 செல்வம் இருக்குதுங்க அவனுடைய இதில். 5 செல்வம் இருக்குது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஏன் என்னென்ன செல்வம் இருக்கு? கண்ணால பார்க்கக்கூடிய செல்வம், நம்ம 5 புலன்களுக்கான செல்வம் இருக்கு. ஆனா ஏன் செவிச்செல்வத்தை மட்டும் தலைன்னு சொல்றோம்? ஏன் சொல்றான் அப்படின்னா, நம்ம கண்ணை மூடிக்கலாம், என்ன பண்ணலாம், நம்மளா இப்படி மூடிக்கலாம், மூக்கை கூட கொஞ்ச நேரம் இழுத்து வச்சுக்கலாம். ஆனா காதை கையில இல்லாம என்ன குரங்கு பொம்மை பார்த்துட்டு போனோங்க, அது கண்ணை கை வச்சுதான் நம்ம மூடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா காதை மட்டும் என்ன பண்ண முடியாது, கை வைக்காம நம்மளால என்ன பண்ண முடியாது, மூடவே முடியாது. ஆனால் நான் நிறைய பேர் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ஏன் நமக்கு அப்படி கொடுத்தாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் உன் காதில் விழுந்து, எங்களுக்கு ஞானசம்பந்தம் ஐயா தான் சொல்லுவார், இங்கே சாப்பிட்றது இங்கே போனால் 3 மணி நேரம், ஆனால் இங்கே கேட்கறது நமக்கு இங்கே போச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நம்மளை அதை வழி நடக்கும் என்று அவர் சொல்லுவார். ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருந்தாங்களாங்க. அந்த பாட்டி என்ன பண்ணுச்சா, இந்த ஊசியை கையில் வச்சுட்டு நூலை கோக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்துதான். பார்த்தா அது ஒன்று பண்ண முடியல. உடனே பேர பையனை கூப்பிட்டுருக்கு, டேய் வாடா கொஞ்சம் ஊசியில் நூல் கோத்து போடுறாங்க, அது பண்ணினே இருக்கு. என்ன பாட்டி பண்ணினே இருக்கிற, ஊசியில் நூல் கோக்கலாம்டா மகன், நீ இந்த ஜென்மம் இல்லை பாட்டி, 7 ஜென்மம் ஆனால் கூட உன்னால் ஊசியில் நூல் கோக்க முடியாது. ஏன், ஊசி கீழே வந்து 1 மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் கையவே தடவிட்டு இருக்கிறேன். நான் இப்போ உள்ளே இருந்து தாத்தா வந்திருக்காரு. வந்தவர், டேய் இந்த ஊசியை பார்த்துருக்கியா நீ அப்படின்னு கேட்டாங்க. பார்த்துருக்கேன் தாத்தா. இந்த ஊசியில் என்ன இருக்கு, காது இருக்கு. இந்த ஊசிக்குள்ள இந்த காதுக்குள்ள நூலை விட்டா என்ன பண்ணும், கிழிச்ச துணியெல்லாம் தைக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கு தாத்தா சொன்னாராம், இந்த ஊசியில காது இருக்கு, இதுக்குள்ள நூலை விட்டா கிழிஞ்ச துணியை தைக்கும். இங்க காது இருக்கு, இங்க நூல் உள்ள செய்திகளை விட்டால் கிழிந்த மனதை தைக்கக்கூடிய ஆற்றல் அந்த நூலினுடைய செய்திகளுக்கு உண்டு அப்படின்னா சொன்னோடனே டைம் ஆயிடுச்சு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சில நேரம் சீட்டு வர இல்லை பக்கத்தில் எடுத்து இந்த மாதிரி வரும். அதனால அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகளை கூட கேட்கணுங்க. அதனாலதான் வகுப்பறை கல்வி என்று வைத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க போய் பசங்க சொல்லுங்க. இப்ப நிறைய பேருக்கு பேர பசங்க இருப்பாங்க, கிட்ட வந்தாலே பெருசு வந்துருச்சுடான்னு ஓடுவாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா நாமளும் எதையுமே அறிவுரையா சொல்லியே பழகப்படுத்திடும். அதனாலதான் அப்படி சரியா ஐயோ வந்து உட்கார்ந்தாலே அவங்க என்ன பண்ணாலும் அதை வாட்ச் பண்ணுங்க. நீங்க நமக்குமே பெரிய குறைகள்லாம் இருக்குங்க. என் பொண்ணு ஏதாவது அம்மா பேச ஆரம்பிச்சாம்மா, கிளாஸ் ரூம் இல்லைம்மா, வீடுமா ப்ளீஸ்மா அப்படின்பா. ஏன்னா நம்ம பேசுறதே அந்த மாதிரி அட்வைசபிளாவே அந்த கான்வர்சேஷனே பாருங்களேன். நார்மலாக தம்பி செய்யாதனான்ட்டு ஒரே இடம் கோயிலை கூப்பிட்டு வச்சு கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்களும் இளைஞர்கள் மாதிரி நடந்துக்கோங்க. அப்படி நடந்துக்கிற மாதிரி இல்லை நம்ம. அது உண்மையான விஷயமே அதான். அதனால தான் அவங்க என்ன பண்ண, ஏன்னா இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். இப்போ இதையே நான் சொல்றது எப்படி, ஒரு விஜய் ஒரு திருக்குறள் சொல்லிட்டுமே, தமிழக வெற்றிகள் ரெக்கார்டு வேற இருக்கும், அவரே சொல்லிட்டாரு அந்த குரல் அப்படின்னு ஒரே நாளில் பிரபலம் ஆகுது. ஏன்? கலாச்சாரம். இப்போ வள்ளுவரே குரலை சொன்னா கூட கேட்க மாட்டானுங்க, விஜய் சொன்னா கேட்பானுங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கல்வி எதுக்கு வேணும்? எப்பொழுதுமே நான் பிள்ளைங்கிட்ட சொல்றதுன்னா, ஒரே ஒரு குரலை படிங்க, அந்த குரல் அடுத்த குரலுக்கு ஈட் பண்ணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஏன் நம்ம ஆக முதல்ல எழுத வைக்கணும்? நீங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம எதை எழுத வைக்கணும் பசங்களுக்கு? தான் எழுத வைக்கணும். ரொம்ப கஷ்டமானது. டா எழுத வைக்கலாம் இல்லை, அதெல்லாம் எவ்வளோ சின்ன சின்ன இது. அகரம் ஏன் எழுத வைக்கிறோம்? நீங்கள் அகரம் எப்படி எழுதுகிறோம்? முதல்ல ஒரு சுழி போடுவோம், அப்புறம் ஒரு வளைவு போடுவோம், அப்புறம் படுக்கை புள்ளி போடுவோம், நிமித்தி போடுவோம். இதை என் பசங்களை எழுத வைக்கிறதுக்குள்ள அந்த உண்மையிலேயே இந்த எல்கேஜி டீச்சர்லாம் வணங்கத்தக்கவர்கள் தான். நாங்களாம் நல்ல காலம் பெரிய பசங்களுக்கு ஆகிடும். அவங்களாம் இதை ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அப்படி கஷ்டப்பட்டு அந்த ஆவையை நம்ம எழுத வைக்கிறது தெரியுமா? உலகத்தில் எல்லா மொழியுமே இந்த 4 வரிகளுக்குள்ள அடங்கிடும். ஒன்று பூஜ்ஜியத்தில் இருக்கும், இன்னொன்று அப்படி சுழியில் இருக்கும், இன்னொன்று படுக்க வச்சுருக்கோம், ஒன்று நிமித்தி இருக்கும். இந்த 4த்தையும் குழந்தைகள் முதலில் எழுத கற்றுக்கொண்டால் உலகில் எந்த மொழியையும் அது எழுத கற்றுக்கொள்ளும் என்கிற காரணத்தினால தான் நம்ம முதல்ல அகரம். அதனால தான் இவர் தமிழை பற்றி எதுவுமே சொல்லலை. நம்ம இன்னும் கேட்டால் கடவுள் வாழ்த்தே ஐயா எழுதலை, 4 அதிகாரம் எழுதலைன்னு நம்ம இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நல்லதை பார்க்குறோமோ இல்லையோ, அதுதான் ஆய்வாளர்கள்னு ஒரு பேர் வச்சுப்போம். அப்போ என்ன சொல்ற, அகர முதல எழுத்தெல்லாம்னு முடிஞ்சு போச்சு. ஏன்னா தான் உலகத்தினுடைய முதல் மொழி. இங்கே தமிழை வச்சுட்டாரு. எவ்வளவு நுட்பம் பாருங்களேன். எதுவுமே சொல்லாமல் சொல்றது இருக்கு, ஆனால் இல்லை அப்படின்னு யார் முதல்ல ஆரம்பிச்சாருன்னா நம்முடைய வள்ளுவர் தான் ஆரம்பிச்சார். அப்படி எந்த ஒரு செய்தியை ஆனாலும் தமக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிற இந்த வள்ளுவத்தை போற்றுவதற்கு 40 நிமிடங்கள் என்பது மிக மிக அநியாயமான ஒரு நேரம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. 7:21 ஏன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது அரசு அம்மையாருக்காக மீண்டும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது எல்லா அரசாங்கமும் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுப்பது வழக்கம். அதுபோல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பணை கட்டுவதும் வழக்கம். இந்த கருத்து வெள்ளம் அதுவும் சொல்லோவியமாக, வில்லோவியமாக, கருத்தோவியமாக திகழ்ந்து ஒரு ஆற்று ஓட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆற்றோட்டம் என்று சொல்வார். நீரோட்டம், அந்த ஆறுல ஓடுற நீரோட்டம் போல இது பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது நாங்களும் முன்னெச்சரிக்கையாக 40 மணித்துளிகள் என ஒரு தடுப்பணையை வைப்போம், ஒரு எச்சரிக்கை மணியை கொடுப்போம்.
அது சில நேரம் 45 போய் நிற்கும், சில நேரம் 50 போய் நிற்கும். அதையும் தாண்டுகின்ற பொழுது அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டது போல சீட்டு கொடுப்போம். அதையெல்லாம் ஏனென்றால் ஒரு கடந்த ஒரு 15-16 மாதங்களாக மிக நேர மேலாண்மையிலே மிக கடுமையான ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். 5:30க்கு தொடங்க வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருந்த போதிலும் 5:30க்கு நாங்கள் தொடங்காமல் 6 மணிக்கெல்லாம் தொடங்கிய காலகட்டம் உண்டு. அதன் பிறகு ஒரு கனத்த இதயத்தோடு வந்தாலும் சரி வரலனாலும் சரி 5:30க்கு தொடங்கியே தீர வேண்டும் என்று ஒரு தீர்மானமாக ஒரு 3 மாதங்கள் 2 பேர் 3 பேர்களை வைத்தெல்லாம் நாங்கள் 5:30க்கு தொடங்கினோம். ஆனால் அதனுடைய விளைவு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் 5:30க்கெல்லாம் அரங்கத்தினுடைய இருக்கைகள் நிரம்ப தொடங்கி விடுகின்றன. எனவே அந்த ஒரு ஒழுங்குக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்கும் தான் நேரமே தவிர நாங்கள் அநியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லை. அதிக அற்புதமான அருமையான ஒரு சொற்பொழிவுகளில் இதுவும் ஒன்று. இந்த மேடையிலே பல அருமையான பொழிவுகளுக்கு நாம் செவிமடுத்திருக்கிறோம். அந்த வகையில் ஒரு நூலில் ஒரு கவிதையில் வைர வரிகள் என்று சொல்லுவது போல இந்த அமைப்பினுடைய பொழிவுகளில் இது ஒரு வைர பொழிவாக இன்றைய பொழிவு இடம் பெறுகிறது என்றால் அது மிகையே இல்லை. திருக்குறளுக்கு பல பெருமைகள் உண்டு. முரணாக பேசி ஒருத்தர் பெருமை பெற்றிருக்கிறார் என்றால் அது திருவள்ளுவர் தான். முரணாக பேசுவது போல இருக்கும். பொய் பேசாத சொல்லுவார். அடுத்த திருக்குறளே பொய்மையும் வாய்மையிடத்த. அதுபோல இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் சொல்லுவார். அம்மையார் அவர்கள் மிக அருமையாக ஒரு நல்ல எடுத்துக்காட்டோடு சொன்னார்கள். அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும். பெருமைப்படுகின்ற தாயையும் அவர் காட்டுகிறார் என்று வெறுத்தொதுக்கக்கூடிய ஒரு தாய்மையும் அவர் காட்டுகிறார். இப்படி முரண்கள்ல இப்படி உழவை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஏறினும் நன்றதம் காப்பு. ஒரு இடத்துல உழவு செய் நல்ல தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். எருவே தேவையில்லைன்னு. ஆனா இன்னொரு இடத்துல நீரினும் எருவிடுதல் நன்று என்று சொல்லுவார். இப்படி முரண்கள்ல இயங்குவது போல தெரிந்தாலும் அது முரண் இல்லை, அது முன்னெச்சரிக்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய திருவள்ளுவர். அண்மையிலே ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது கூட குறிப்பிட்டிருந்தேன். பொதுவாக அறிவாளிகள் என்று யாரை சொல்லுகிறோம்? ஒரு துறை வல்லுநர்களை சொல்லுகிறோம். நிறைய படிப்புகளை படித்தவர்களை நாம் சொல்லுகிறோம். இப்படி பல்வேறு துறையில ஒரு நாம் அடையாளம் வைத்திருக்கிறோம். நிறைய நூல்கள் அம்மையார் அவர்கள் பல நூல்கள் ஏற்றிருக்கிறார். அது போல நம்முடைய முதுமுனைவர் 420 நூல்களுக்கு மேற்பட்ட எழுதியிருக்கிறார் முதுமுனைவர் இளங்குமரனார் அவர். இப்படி அவர்கள் பல நூல்களை படைத்தவர்களை கண்டுபிடிப்பு செய்தவர்களை எல்லாம் அறிவாளி என்று சொல்லுகிறோம். ஆனால் திருவள்ளுவர் யாரெல்லாம் அறிவாளி சொல்கிறார் என்று ஒரு ஐயம் ஏற்பட்டு திருக்குறளை புரட்டி பார்க்கின்ற பொழுது நான் வியந்து போனேன். அவர் மிக இயல்பாக இந்த அடையாளங்களை எல்லாம் காட்டாமல் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லுகிறேன். அஞ்சுவது அஞ்சாமை பேரமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாளி. நீ எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படு, நீ அறிவாளி என்று சொல்றது. இப்படி பல்வேறு வகையில அறிவாளிகளை அவர் அடையாளம் காட்டுகிறார். இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு உரியவர் திருவள்ளுவர். நாம் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இந்த பெய்யன பெய்யும் மழைக்குள்ள போய் நம்ம எல்லாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய அண்மையில பொற்கோவர்களுடைய திருக்குறள் உரையை பற்றி எழுதுகின்ற பொழுது பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அவரும் இதை தான் எழுதியிருந்தார். தெய்வம் தொழ மாட்டார்கள், கணவனை தொட்டு எழுந்தால் மழை பெய்யும் சொன்னா பெய்யும் என்பது பேராசிரியர் பொற்கோ அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய உரை. ஆனால் இந்த உரைக்கு பழங்காலத்து உரை தான். ஆனா இந்த உரைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு உண்டு. இப்ப பாரதிதாசன் என்ன சொல்கிறார்? திருவள்ளுவனுடைய கருத்து ஒன்று உண்டு. வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டா கதுப்பினாள் போல்.
அதாச்சும் வேட்ட பொழுதி. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், நினைக்கும் போதே அது நடக்குதுன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். பொறுப்பாளர் கூட்டம் நடக்குது, இந்த நேரத்துல நம்மளுடைய இணை செயலாளர் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சு நிமிர்றோம். இணை செயலாளர் அங்க நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ வேட்ட பொழுதின் அவையவை போலுமே. இப்ப நம்ம நினைக்கும் பொழுது எப்படி நடந்தா மகிழ்ச்சியா இருக்கும், அதுபோல பெய்யின்னு சொன்னா மழை பெய்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு நிறைவாக இருக்கும். அந்த நிறைவுக்கு ஒத்தவள் அந்த பெண் என்றெல்லாம் நம்ம உரைகளை பார்த்து கொண்டு வந்திருந்த கண்களுக்கும் செவிகளுக்கும் இன்றைக்கு ஒரு புதிய களம் கிடைத்திருக்கிறது. அது இவ்வளவு நாள் பெண்ணடிமைத்தனமாக பார்த்து கொண்டிருந்த ஒரு குரட்பாவுக்கு ஆண்களை வழிநடத்தக்கூடிய ஒரு குரட்பாவாக அது திகழ்கிறது. அவன் வணங்கப்பட வேண்டிய அளவிற்கு, வழிபட வேண்டிய அளவிற்கு ஒரு ஆண் திகழ வேண்டும் என்று இன்னொரு கருத்தை மிக புரட்டி போட்டார்கள் அல்லவா? அது மிகச்சிறந்த கையாடல். அம்மையார் அவருக்கு எத்தனை அதையா இதுக்கு காப்பிரைட் உடனே சொல்றாங்க. அம்மையார் அவர்கள் அது ஒரு மிகச்சிறந்த கருத்தாக்கம், மிகச்சிறந்த கருத்தாக்கம். இப்படி பல செய்திகள். அந்த அறம்சாரா நல்குறவுக்கு அம்மையார் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கதை, அது பல்வேறு, நானும் வியந்து இருக்கிறேன். அறம்சாரா நல்குறவு, அதற்கு அவர்கள் குறிப்பிட்ட கதை இருக்கிறது, மிக பொருத்தமான கதை. இப்படி அவர்களுடைய பொழிவையே நாம் போற்றி கொண்டிருக்கலாம். அடுத்து ஒரு உணவு எப்படி சாப்பிடணும், போற்றி உணின். ஏன்னா போற்றி உணின், அதில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கத்தை அவர்கள் பதிவு செய்தது உண்மையிலேயே ஈர்த்தது. போற்றி உணின்னா என்ன? விரும்புதல். திருக்குறளை பொறுத்தவரை போற்றுதல் என்றால் பாதுகாத்தல் என்ற பொருள்ல, பேணுதல் என்ற பொருள்ல தான் திருக்குறள் முழுமையும் கையாளப்பட்டிருக்கிறது. நம்ம போற்றி போற்றி என்று சொல்லுகிற புகழ்வது போன்ற பொருள் கிடையாது. இப்ப இங்க போற்றி உணின் என்றால் விரும்பி உண்ணுதல் என்ற ஒரு பொருளை முன்வைத்து, அப்படி விருப்பத்தின் பேர்ல சாப்பிட்டா என்ன ஆகும்? உமிழ்நீர் சுரக்கும், அதனால உடலுக்கு நல்லா இருக்கும் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய உண்மை! நமக்கு விருப்பமான ஒரு உணவை நாம் நினைக்கின்ற பொழுதே நாக்கில் என்ன ஊறும்? ஊறுதா? அப்ப ஒரு நடைமுறையை மிக இயல்பாக பொருத்தி சொல்லக்கூடிய தன்மை, சொல்லிய தன்மை மிக மிக உயர்ந்த தன்மை. ஒரு உயர்ந்த பொழிவுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து இருக்கிறது அம்மையார் அவர்களுடைய உரை என்று சொன்னால் அது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொடராகத்தான் இருக்கும் என நான் நம்புகிறேன். எதிர்பார்க்கவில்லை. முன்பே சொன்னது போல அவர் எதை பேச போகிறார் என்று எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னேன். அவர் இப்படி பேசுவார் என்று நான் யாருமே எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத பாரதிதாசன் அவர்களுடைய நூலினுடைய பெயர் எதிர்பாராத முத்தம் என்று சொல்வார்கள். நான் சொன்னேன், ஒரு பட்டியல் என்னென்ன உணவுலாம் இருக்கும்னு சொல்லும் போது பட்டியலே இல்லாத ஒரு பாயசம் வந்து எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும், அதுபோல ஒரு எதிர்பார்ப்பு இவ்வளவு அருமையாக அமையும் என்று எதிர்பார்க்கவில்லை. மிகச்சிறந்த உரை வழங்கிய அம்மையார் அவர்களுக்கும், அவர்களை இந்த அமைப்புக்கு அறிமுகப்படுத்திய தலைவர் கஸ்தூரிராஜா அம்மையார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தனிப்பட்ட நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக முருகேசன் ஐயா ஒரு குறள் விளக்கம் வழங்குவதற்காக இணை செயலாளர் மதுரகவி மரத்தமிழன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்னை தமிழே, அமுத பொழிவே, எம்மை இழந்தும் உம்மை காப்போம் தாய் தமிழுக்கும் 201வது திருக்குறள் பேரவையினுடைய ஆய்வரங்க சிறப்பு சொற்பொழிவை நிகழ்த்தியிருக்கின்ற போற்றுதலுக்குரிய செல்லம்மாள் கல்லூரியினுடைய துறை தலைவர் நம்முடைய ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போன்று அம்மா அவர்கள் எடுத்துச் சொன்ன குரட்பாக்களையும் அதனுடைய கருத்துக்களையும் அது சொல்லுகின்ற நீதிகளையும் செயல்பாடுகளையும் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும், எப்படியெல்லாம் அது மக்கள் மனதிலே சொன்னால் இடம்பெறும் என்று தேர்ந்து தெளிந்து ஆய்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அம்மா எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளுவம் போற்றுதும். அதை அவர்கள் பேசியதிலிருந்து
நாம் சொல்ல விரும்புவது நம்முடைய நம்முடைய செயலாளர்களுடைய வழியிலிருந்து திருமதி விமலா அண்ணாதுரை போற்றுதும் போற்றுதும் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அந்த அளவிற்கு ஒரு ஆய்ந்து தெளிந்த சீர்மையான உரை நடை அம்மா அவர்களுக்கும் நம்முடைய போற்றுதலுக்குரிய பேரவையினுடைய தலைவர் எப்போ ஃபோன் பண்ணுறாங்க, எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஆனாலும் கூட அதே சிந்தனையாக இருப்பார். ஃபோன் பண்ணி இதை செய்ப்பா, இதை செஞ்சுட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இதுவா, பார்த்துக்கலாமா, அதை செய்ப்பா. இந்த மாதிரி ஒன்று எதையாவது ஒன்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அத்தகைய நம்முடைய பேரவையினுடைய பிரியா ஊக்கியாக இருக்கின்ற பேரவை தலைவர் அவர்களுக்கும், நமக்கு சோர்வு வரும்போதெல்லாம் யாராவது ஆற்றல் ஒரு எனர்ஜியை நமக்கு பார்க்குமோ தோணும். அதை போல நமக்கு சோர்வு வரும்போதெல்லாம் நம்முடைய ஆற்றலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பேரவையினுடைய தளபதி போற்றுதலுக்குரிய செயலாளர் செழியன் அவர்களுக்கும், இந்த அரங்கத்தில் கூடியிருக்கின்ற பெரியோர்களை பார்த்தால் வள்ளுவத்திற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவென்று தெரிகிறது. வள்ளுவம் போற்றுதும் போற்றுதும் என்று நம்முடைய அம்மையார் மட்டும் சொல்லவில்லை. இங்க வந்திருக்கின்ற அனைவரும் தன்னுடைய உள்ளத்தாலும் தன்னுடைய வார்த்தைகளாலும் வழியாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய இந்த நிகழ்விற்கு வந்திருந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அத்துணை சார்ந்தோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு ஒரு குறள் விளக்கத்துல கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படிங்கிற குறளை பற்றி தான் பார்க்க போறோம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து, கொக்கை போல இருக்க வேண்டும். எப்ப? காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். ஏன் கொக்க சொன்னாரு? இருக்கின்ற பறவைகளிலேயே ஒரு பொறுமையான பறவை என்றால் அது கொக்குதான். ஓடுமீன் ஓட உருமீன் வருவரைக்கும் காத்திருக்குமாம் கொக்கு என்று அவை பெருமாட்டி சொன்னாலே, அந்த கொக்கினுடைய பொறுமை நம் எல்லோருக்கும் தேவை. நாம் எதிர்பார்க்கின்ற, நாம் செய்து முடிக்கின்ற இலக்கை அடையும் வாய்ப்பாக, வழியாக ஒரு காத்திருப்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு செயல் திட்டம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த பொறுமை தேவை எதை போல என்றால், எத்தனை மீன்கள் வந்தாலும் போனாலும் கூட தன்னுடைய மீனுக்காக தனக்கேற்ற உணவாக இருக்கின்ற அந்த மீன் வரும் வரையில் அந்த கொக்கு ஒற்றை காலில் நின்று கொண்டு காத்திருக்கின்றதே, அதை போல நம்முடைய இலக்கை தேர்ந்தெடுத்து அந்த இலக்கை அடைவதற்கான வழியை உருவாக்கி அந்த இலக்கை வெற்றி கொள்ள தேவையான நேரம் வரும் வரையில் நாம் காத்திருக்க வேண்டும். மற்ற குத்தொக்க சீர்த்த இடத்து, அப்படி நேரம் வரும்போது அந்த இலக்கை அடைந்து வெற்றி காண வேண்டும். எப்படி என்றால், அந்த கொக்கானது எப்படி அந்த நேரம் வரும்போது சரியாக நேர்த்தியாக கொத்தி அந்த மீனை கவ்வுகிறதோ பிடிக்கிறதோ, அதை போல நம்முடைய செயல்பாடும் நம்முடைய இலக்கும் நம்முடைய வெற்றியும் அதை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஆக எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் அதற்கு நேரம் காலம் இருக்கிறது. காலம் ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். அதனால எந்த இலக்கையும் அடைவதற்கு சரியான நேரம் பார்த்து அந்த நேரத்தை பயன்படுத்தி அதை வெற்றி காண வேண்டும். பொறுமை அவசியம் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்குது, பெரிய நம்முடைய எம்ஜிஆர் பாடல், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, கேள்விப்பட்டிருக்கீங்க? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, இனி ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. ஏய், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்று கவிஞர் சொன்னாரே, அதை போல நேரம் வரும் வரையில் காத்திருந்து களமாடி வெற்றி மாலை சூடுவோம், வள்ளுவர் வழியில் நடந்து வாகை சூடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இன்றைக்கு பொழிவாற்றிய பொழிவாளருக்கு சிறப்பு செய்கிறார்கள். பேராசிரியர் ரகுபாய் அம்மையார் அவர்கள் வாழ்க, நாதன் நாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த பேரவை கூட்டத்தில் வந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். அருமை சகோதரியார் போற்றுதும் என்பதை வைத்து சிறப்பாக திருக்குறளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போற்றுதல் சொன்னபோது சிலப்பதிகாரத்தில் திங்களை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் என்று, அடுத்து போற்றி திருவகவல் இறைவனுடைய போற்றி என்றெல்லாம் சொன்னபோது இறைவனை போற்றுவதனால நாம வாழ்கிறோம், இறைவனை போற்றுவதால நம் வாழ்வு செம்மை அடைகிறது, திருக்குறளை போற்றுவதனால வாழ்வு செம்மை அடையும் என்று இந்த திருக்குறள் பேரவை மாதந்தோறும் ஒரு எளிமையான பூஜையை செய்கிறது. கற்றல், கற்பித்தல், கேட்டல், கேட்பித்தல், சிந்தித்தல், எழில்நாள வேள்வி என்று சொல்வார்கள். நம்ம கற்றது தான் இந்த திருக்குறள்லாம். ஆனால் கேட்கிற போது புதிய தொழுவாங்கிறது புதிய கருத்து. இது கேட்கிற போது நமக்கு ஒரு புதிய சிந்தனை வரும். சாதாரணமாக சொல்வார்கள், பேசுகின்றவர்கள் தெரிந்ததை பேசுகிறாங்க, கேட்குறவங்க தெரியாததை கேட்டுக்கிறாங்க. அப்போ இது ஒரு எளிமையான பூஜையாக அமைகிறது. அம்மையார் பல கருத்துக்களை நமக்கு சொன்னார்கள். அடுத்து அந்த நம்ம பக்தி இலக்கியங்கள்லேருந்து இலக்கியங்கள் வரும் எல்லாமே வாழ்வியல் முறையை தான் காட்டுது. திருமூலர் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை பக்தி முறையை காட்டினார். யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கையுறை, இங்கே பசி ஆற்றுதலை காட்டினார். அடுத்து யாவர்க்குமாம் ஒரு பசுவுக்கு வாயுரை, ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை காட்டினார். யாவருக்குமாம் இன்னுரை தானே மனித நேயத்தை காட்டினார். அந்த இனிமம் இருந்தால் உலகமே சிறந்து வாழும். இந்த இதுக்கெல்லாம் அடிப்படை அன்புதான் என்பதை எல்லா 12 திருமுறைகளும் திவ்ய பிரபந்தம் எல்லாமே இறைவனை வழிபட்டாலும் கூட அதற்கு மைய புள்ளியாக அமைந்தது அன்புதான். அந்த அன்பின் புள்ளியை வைத்துதான் பல வட்டங்களை வாங்கும். அப்படிதான் திருவள்ளுவர் அந்த அன்பின் புள்ளியை வைத்துதான் இல்லறியல், துறவியல் எல்லா நிலையிலும் நமக்கு காட்டி செல்கின்றான்னு சொல்லி அம்மையார் மிக அழகாக பேசினார்கள். ஒவ்வொரு கட்சியும் நம்ம சொல்ல வேண்டும். அறிவு என்பதற்கு அவர் கல்வியின் ஒரு அதிகாரம், கேள்வியின் ஒரு அதிகாரம், இத்தனை வைத்து அறிவினால் ஆகுவது உண்டோங்கிறாரு. பண்புடைமை மரம் போல கூர்மையினரும் அறம் போல கூர்மையினரும் மரம் போல மக்கள் பண்பில்லாத. அதனால எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு மக்கள் பண்பு வேண்டும் என்பதை காட்டி மிக அழகாக அம்மையார் உதாரணங்களும் எளிய முறையில் சாதாரண ஒரு நிலை ஒரு மகிழ்ச்சி. எனக்கு எங்கள் கல்லூரியிலேருந்து நான் பணியாற்றிய கல்லூரியிலேருந்து இங்கே வரும்போது பச்சையப்பன் கல்லூரி பரந்தமும் பேசும் என்று சொல்வார்கள். அந்த மகிழ்ச்சினால நான் தொலைபேசியில் சொல்ல கூட எனக்கு உடம்பு முடியலன்னா கூட நான் 88 இப்போ விமலா பேசுறதுனால நான் கேட்க வரணும் என்று சொல்லி நான் வந்தேன்னா இந்த எளிதான பூஜையை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம். எல்லோரும் வீட்டில் போய் சிந்திப்போம் என்று சொல்லி மண்ணில் நல்ல மண்ணை வாழலாம், வயதிலும் என்னில் நல்லதுக்கு யாரும் நோக்குதவில்லை, கண்ணில் நல்ல விதமும் கடுமல வளனக பெண்ணினல்லாரோடும் பெருந்தகை என்பதே என்று இறைவனை உபயோக பாகமாக இருக்கின்ற இறைவனை நீள நினைத்து வாழ வளர்ந்த வாழ வையகம் எல்லாரும் வாழ்வாங்க வாழ வேண்டும், திருக்குறள் வழிபற்றி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க வையகம் வாழ்க வளர்ந்த